சிறையிருப்பு என்றாலே சுதந்திரமாய் எதையும் செய்ய முடியாது. சிறையிருப்பு என்றாலே அடிமை வாழ்க்கை, சிறையிருப்பு என்றாலே வேதனை உள்ள வாழ்க்கை. நான் செஞ்ச பாவத்தின் நிமித்தம், நான் செஞ்ச தவறுகளின் நிமித்தம் எனக்கு சமாதானமே இல்ல, என்னுடைய ஆத்மாவுல நிம்மதியே இல்ல, என்னுடைய ஆத்மாவுக்குள்ள என்னமோ மாறி இருக்கு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மனிதனுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷம் ஒரு மனிதன் 3 கூறுகளால் உருவாக்கப்பட்டவன். உள்ளான மனிதன் ஆத்மாவை உடையவன், உள்ளான மனிதன் ஆத்மாவை உடையவன். அவனுக்கு சரீரம் கொடுக்கப்படுகிறது. ஒருவனுடைய ஆவி எதை சார்ந்தது என்று கேட்டால், ஒரு மனிதனுக்கு உணர்வுகள் இருக்கே, இந்த உணர்வுகள் ஒரு மனிதனுடைய ஆவியில தான் உணர்வுகள் இருக்கும், ஆவியில தான் ஐக்கியம் இருக்கும், ஆவியில தான் மனசாட்சி இருக்கும். இந்த மூன்றுமே ஒரு மனிதனுடைய ஆவியின் தன்மை. எல்லா மனிதனுக்குள்ளும் ஆவி இருக்கு. அந்த ஆவியினுடைய தன்மைகள் என்னன்னு கேட்டா, அந்த ஆவியில தான் உணர்வுகள் இருக்கு. ஒரு மனுஷன் உணர்வடைகிறானா, அது அவன் ஆவியில தான் அந்த உணர்வு இருக்கு. சில நேரத்தில் ஐக்கியப்பட ஆரம்பிப்பாங்க. அது வசனம் சொல்லுது, ஆவியில் ஐக்கியப்படுதல். ஒரு மனுஷன் ஆவியில தான் ஐக்கியப்பட ஆரம்பிக்கான். மூன்றாவது காரியம், உனக்கெல்லாம் மனசாட்சியே இருக்கா அப்படின்னு மனசாட்சியை பத்தி சொல்லுவோம். இந்த மனசாட்சி எந்த பகுதியை சேர்ந்தது கேட்டால் ஆவியை சார்ந்தது. இந்த 3 பகுதியும் ஆவியை சார்ந்தது. அப்படி என்றால் ஆத்மா என்னை குறிக்கிறது? ஆத்மா என்பது ஒருத்தனுடைய மனசு. உனக்கெல்லாம் மனசே இல்லையா, அப்படி இறக்கமே இல்லையான்னு சொல்லுவாங்க. சோ மனசு ஆத்மாவை சார்ந்தது. அறிவு, நாலேஜ், சில நாலேஜ் நல்லா படிச்சு நாலேஜ் ஏத்துவாங்க. அறிவு, இந்த அறிவு ஆத்மாவை சார்ந்தது. உணர்ச்சிகள், சில எமோஷனல்ஸ் எல்லாம் இருக்குமே, இது எல்லாம் ஆத்மாவை சார்ந்தது. அறிவு, எமோஷனல், இது எல்லாமே ஆத்மாவை சார்ந்தது. சரீரம் என்பது நாம் வெளிப்படையாக பார்க்கிற இந்த சரீரம், கண்ணால் பார்க்கக்கூடியது, கையால் தொடக்கூடியது, இதுதான் சரீரம். இந்த 3 விஷயத்தை தெரிந்தால்தான் ஒரு மனிதன் எந்த இடத்துல சிறைப்பட்டு இருக்கிறான் நமக்கு தெரியும். ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்த அறிவு இல்லாமல் ஒரு மனுஷன் ஆவியில சிறைப்பட்டு இருக்கிறானா, ஆத்மாவில் சிறைப்பட்டு இருக்கிறானா, சரீரத்தில் சிறைப்பட்டு இருக்கிறானா என்று தெரியலனா, தெரியாத ஒருத்தனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? ஒருத்தனை ஸ்ட்ரக்சர்ல ஏத்திட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்தாச்சு. டாக்டர் எல்லா மருந்தும் இருக்கு, இவர் டாக்டர் படிப்பு படிச்சிருக்காரு. இவனுக்கு என்ன வியாதின்னு தெரியாம, இவனுக்கு எந்த உறுப்புல பிரச்சனைன்னு தெரியாம இவர் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாரு, எந்த டேப்லெட் ரெஃபர் பண்ண மாட்டாரு, எந்த மெடிசனும் ரெஃபர் பண்ண மாட்டாரு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் முதல்ல கண்டுபிடிப்பாங்க. பிரச்சனையை கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அப்படி என்று கேட்டால் சிறைப்பட்டவர்கள் உண்டுதான். சிறைப்பட்டவர்கள் எதில் சிறைப்பட்டு இருக்கிறார்கள் அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடித்தால் மாத்திரம்தான் எந்த சிறையிருப்புக்கு என்ன வைத்தியம் கொடுக்க வேண்டும் என்பது தெரிய வரும். அதனால இந்த 3 இடத்தில் மனிதன் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறான். ஆவி, ஆத்துமா, சரீரம், 3 இடங்களிலும் மனிதன் அவன் பாதிக்கப்பட, சிறைப்பட ஆரம்பிக்கிறான். முதலாவது ஆவியை குறித்து வேகமாக நம்ம தியானிக்கலாம். ஒரு மனுஷன் ஆவியில சிறைப்பட்டு விட்டான் என்றால் அவனுக்கு என்ன அடையாளங்கள் இருக்கு, அவனுக்கு என்ன சம்பவிக்கும்? ஒரு மனுஷனுக்கு ஆவி பாதிக்கப்படுமா? ஒரு மனிதனுடைய ஆவி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உணர்வு, ஐக்கியம், அவனுக்குள்ள இருக்கிற மனசாட்சி, மனுஷனுடைய ஆவி, இந்த ஆவி சிறைப்படுமான்னு கேட்டால் கட்டாயம் சிறைப்படும். ஒரு ஆவியை இன்னொரு ஆவிதான் சிறைப்படுத்த முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆவியை இன்னொரு ஆவிதான் சிறைப்படுத்த முடியும். அப்படித்தான் மனிதர்களுடைய ஆவியை பிசாசின் ஆவிகள் சிறைப்படுத்துகிறது. ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருச்சு, இவன் பிசாசு பிடிச்சவன், அசுத்தாவி பிடிச்சன்னு கேட்டா அந்த அசுத்தாவி எதை சிறைப்பிடிச்சிருக்கு தெரியுமா? அந்த மனிதனுடைய ஆவியைத்தான் சிறைப்பிடிச்சிருக்கு. அந்த மனிதனுடைய ஆவியைத்தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல 2 விஷயம் இருக்கு. பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள் ஒரு கேட்டகரி, பிசாசினால் தொந்தரவு உள்ளவர்கள். அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்களா, நிரந்தரமா உள்ள இருக்கும். அவர்களுக்கு தொந்தரவுன்னு கேட்டா அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரி. சோ இந்த 2 சம்பவமும், 2 சிறையிருப்பும் ஒரு மனிதனுடைய ஆவியில தான் நடக்க ஆரம்பிக்கு. ஒரு மனுஷனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தால் அந்த மனிதனுக்கு ஆவியில இருந்து, ஆவியின் சிறையிருப்பில் இருந்து தான் அவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அவன் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கலாம், பிசாசினால் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம். அவனுக்கு கொடுக்க வேண்டிய வைத்தியம் ஆவியின் சிறையிருப்பை தான் நாம் கொடுக்க வேண்டும். வேதத்தில் ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஆவியில் சிறைப்பட்ட ஒரு பெண்மணி, லூக்கா 13ஆம் அதிகாரத்தின் 11, 12, 13.
அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். வெளிப்படையாய் பார்க்கும்போது இந்த பெண்மணிக்கு கூனியா இருக்கிறா, இவ சரீரத்துல தான் சிறையிருப்பு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த உண்மையான பெண்மணிக்கு அவளுடைய ஆவியில ஒரு சிறையிருப்பு, ஆவியில தான் அவளுக்கு விடுதலை வேண்டும். அப்படி என்று கேட்டால் ஒரு மனுஷன் ஆவியில சிறைப்பட்டு இருக்கிறானா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பெண்மணிக்கு பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி இந்த பெண்மணியினுடைய ஆவியை சிறைப்படுத்தி இவளை ஃப்ரீயா சுதந்திரமாய் செயல்பட விடாதபடிக்கு கட்டுப்பட்டு இருக்கு. சிறையிருப்பு என்றாலே சுதந்திரமாய் எதையும் செய்ய முடியாது. சிறையிருப்பு என்றாலே அடிமை வாழ்க்கை, சிறையிருப்பு என்றாலே வேதனை உள்ள வாழ்க்கை. அப்படி என்று கேட்டால் எந்த மனுஷன் எந்த மனுஷி பிசாசினால் பிடிக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய ஆவி சுதந்திரமாய் செயல்பட முடியாது. அந்த ஆவி சுதந்திரமாய் உணர்ச்சி பட முடியாது. அந்த ஆவி சுதந்திரமாய் யாரோடும் ஐக்கியப்பட முடியாது. அந்த ஆவி இன்னொரு ஆவியோட ஐக்கியப்பட முடியாது. அப்படி என்று கேட்டால் ஆவியில் சிறையிருப்பு என்பது பிசாசு பிடித்த ஒரு பெண்மணிக்குள்ள ஆவி, பிசாசின் ஆவி இருக்கு என்பதை கண்டுபிடித்து அந்த பெண்மணிக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும். இதுதான் ஆவியில் சிறைப்பட்டவர்கள். இன்னொரு உதாரணத்தை வேகமாய் பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தின் 17 முதல் 20 வரை. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நமக்கு தெரியும், பிசாசுகளை துரத்துவதற்கு எந்த மனுஷனாலும் துரத்த முடியுமா, யாருனாலும் துரத்த முடியுமான்னு ஒரு கேள்வி வருது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, என்னுடைய ஆவியில ஒரு பிரச்சனைனா எந்த டாக்டராலையும் எனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. எந்த ஆளு கவுன்சிலிங் கொடுத்தாலும் அவங்க என்ன பிரச்சனை கண்டுபிடிக்காம ஒன்றும் கொடுக்க முடியாது. ஒரு டாக்டர் எவ்வளவுதான் நல்ல படிப்பு படிச்சு ஆபரேஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு அவருக்கு நாலேஜ் இருந்தாலும் ஆவியில் சிறைப்பட்ட ஒரு மனிதனுக்கு எந்த டாக்டராலையும் விடுதலை கொடுக்க முடியவே முடியாது. அப்படி என்று கேட்டால் ஆவியில சிறைப்பட்டவர்களுக்கு யாரால் சொல்யூஷன் கொடுக்க முடியும்? கர்த்தரே அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதுவும் சுவிசேஷகனுக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏனென்று கேட்டால் சுவிசேஷகன் தான் பல இடங்களில் அலைந்து திரிந்து சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டிய பொறுப்பு இந்த சுவிசேஷ அழைப்பு பெற்றவர்களுக்கு தான் இருக்கிறது. அதனால ஆவியில் சிறைப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்கு கர்த்தரே அதிகாரத்தை கொடுக்கிறார். இரண்டாவது, ஆத்துமா எப்படி சிறைப்பட ஆரம்பிக்கும்? முதலாவது, ஆவி இன்னொரு பிசாசினால் சிறைப்பிடிக்கப்படுகிறது. இரண்டாவது, ஆத்துமாவை யாராவது சிறைப்பிடிக்க முடியுமா? ஆத்துமாவில் சிறைப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்கு என்ன நடக்கும்? என்ன சம்பவிக்கும்? ஒருத்தர் ஆவியில பாதிக்கப்பட்டிருக்க மாட்டான், சரீரத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டான். ஆனா அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கும். அதுல ஒன்று பாவ உணர்வு. சிலர் ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனேன்னு பாவ உணர்வு. ரெண்டாவது குற்ற உணர்வு. கர்த்தருக்கு விரோதமா நான் இப்படி செஞ்சுட்டு என்னை நம்பினாரு, நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டேன், கர்த்தர் எனக்கு இவ்வளவு பொறுப்பை கொடுத்தாரு, உண்மையாவே இல்லை, குற்ற உணர்வு. இந்த ரெண்டுமே ஒரு நபர்களுக்கு சந்தித்தது யாருக்கு தெரியுமா? இந்த பாவ உணர்வு வந்தது, அவனும் தப்பு பண்ணினாத்தான் ரெண்டுல ஏதாவது ஒரு உணர்வு வரும். தப்பு பண்ணினாத்தான். அதில் ரெண்டு பேருமே தப்பு பண்ணாங்க. பேதுருவும் தப்பு பண்ணினார், யூதாசும் தப்பு பண்ணினார். ரெண்டு பேரும் பாவம் செய்தார்கள். ரெண்டு பேருக்குள்ளும் ரெண்டு விதமான உணர்வுகள் வந்தது. ஒருவனுக்கு பாவ உணர்வு வந்து கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரோடு இணைந்து கொள்ளிட்டான். ஒருத்தனுக்கு குற்ற உணர்வு வந்து சாவை தேடி தற்கொலை பண்ணி கொண்டான். இந்த ரெண்டு பேருக்குமே எந்த இடத்தில் சிறைப்பட்டார்கள் என்று கேட்டால் அவர்களுடைய ஆத்துமாவில் அவர்கள் சிறைப்பட்டு இருந்தார்கள். அவருடைய ஆவியில ஒரு ஆவி வந்து பிடிக்கல, அவருடைய சரீரத்தில் எந்த விதமான வியாதியும் வரல. அவர்கள் அப்நார்மலா இருப்பதற்கு, சீராக ஓட முடியாத அளவுக்கு தடையா இருந்தது அவர்களுடைய ஆத்துமா. அந்த ஆத்துமா ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டு இருக்கு. அது ஒன்று பாவம் செய்து பாவ உணர்வுகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கும். இப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன விடுதலை? சில நபர்கள் குற்ற உணர்வுகளினால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க, அவர்களுக்கு என்ன விடுதலை? இதைத்தான் இன்னொன்று இருக்கு, ஜென்ம சுபாவம். ஒரு மனுஷனுக்கு ஜென்ம சுபாவம், இது கெட்ட சுபாவம், கெட்ட கேரக்டர். மனுஷனுக்கு என்ன மாதிரியான மாம்சத்தின் கிரியைகள் கெட்ட கேரக்டருக்கு வசனம் சொல்லுதோ, எல்லா மனுஷனுடைய ஜென்ம சுபாவமும் அவனுடைய ஆவியில தான் ஸ்டோரேஜ் பண்ணி அவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். அந்த மனுஷனுடைய தன்மை அதுதான். அப்படி என்று கேட்டால் சில நபர்கள்
ஜென்ம சுபாவத்தினால் சிறைப்பிடிக்கப்பட்டு இருப்பாங்க. ஜென்ம சுபாவம் அது ரட்சிப்புக்கு ஏத்த சுபாவம் கிடையாது, பரலோகத்துக்கு ஏத்த சுபாவம் கிடையாது. அது ஒரு கெட்ட சுபாவம், கர்த்தரை விட்டு பிரிக்கிற ஒரு சுபாவம், அது பேராசை உள்ள சுபாவம், அது பிசாசுக்குரிய சுபாவமா இருக்கும். இந்த சுபாவத்தினால் சிலர் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. இந்த சுபாவம் எங்க இருக்கும்னு கேட்டா அவருடைய ஆத்மாவிலே பாதிக்கப்பட்டவனா இருக்கிறான். சோ இவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஆத்மாவில பாதிக்கப்பட்டவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அவர்கள் தங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு பரிகாரம் செய்ய ஆரம்பிப்பாங்க. கோயில் கோயிலா போய் எங்கேயாவது பரிகாரம் செஞ்சிடணும். ஏன்னா இவர்களுக்குள்ள தானே பாவ உணர்வு, குற்ற உணர்வு இவர்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. சில நபர்கள் பெரிய பெரிய கொலை செஞ்சிருவாங்க. கொலை செஞ்சது நிமித்தம் இவர்களுக்குள்ள குற்ற மனசாட்சி வாதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த உணர்வு இவர்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வியாதி வராது, ஆவியில பிரச்சனை இருக்காது, ஆத்மாவுல பிரச்சனையோடு அவங்க கோடீஸ்வரனா இருப்பாங்க. ஆனா அந்த அந்த குற்ற உணர்ச்சி அவர்களை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க தான் பரிகாரம் தேட ஆரம்பிப்பாங்க. எங்கடா போய் பரிகாரம் செலுத்தலாம்? நான் ஒரு ஆளை கொன்னுட்டேன், கொலை நிமிஷம் எனக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதியே போச்சு. எங்கேயாவது கோயில் கோயிலா போய் நடந்து போவோம், இல்லை கோயில் கோயிலா போய் டொனேஷன் கொடுப்போம், இல்லை போய் மொட்டை அடிப்போம், இல்லாட்டி ஏதாவது செய்வோம்னு சொல்லி பரிகாரம் தேடுறாங்களே. இந்த பரிகாரம் தேடுறவர்கள் ஆத்மாவில் சிறைப்பட்டவர்கள். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி ரட்சிப்பின் செய்தி. ஏன்னா அவங்க ஒரு பரிகாரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் செஞ்ச பாவத்தின் நிமித்தம், நான் செஞ்ச தவறுகளின் நிமித்தம் எனக்கு சமாதானமே இல்லை, என்னுடைய ஆத்மாவில் நிம்மதியே இல்லை, என்னுடைய ஆத்மாக்குள்ள என்னமோ மாறி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மனிதனுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷம் ரட்சிப்பின் சுவிசேஷம். சிலர் தான தர்மம் பண்ணுவாங்க, கோடி கோடியாய் கொள்ளையடிச்சிருப்பாங்க. சில பேரை ஏமாத்தி கொலை பண்ணி அபகரிச்சிருப்பாங்க. இது வாங்க நடிக்க பிரச்சனை இருக்காது. ஒரு ஆளை ஏமாத்தி துட்டு சம்பாதிச்சு, லஞ்சம் வாங்கி துட்டு சம்பாதிச்ச பிறகு இவருடைய ஆத்மா பாதிக்கப்படும். பாவ உணர்வு, குற்ற உணர்வுகள் ரொம்ப பாதிக்கும். இவங்க உடனே என்ன செய்வாங்க? தான தர்மம் கொடுத்துருவோம், யாருக்காவது போய் ஏதாவது செஞ்சிருவோம், அனாதைகளுக்கு போய் தான தர்மம் பண்ணிடுவோம் சொல்லி தான தர்மம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு ஆத்மாவில் சிறைப்பட்டு இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் செய்த ஏதோ பாவத்தின் நிமித்தம், அவர்களுடைய ஏதோ ஒரு மீறுதலின் நிமித்தம், ஏதோ துன்மார்க்கமான செயல்பாடுகளின் நிமித்தம் அவர்களுடைய ஆத்மா சிறைப்பிடிக்கப்பட்டிருச்சு. சிறைப்பட்டு இருக்கிற ஆத்மாவால சமாதானமா இருக்க முடியாது. சிறைப்பட்டு இருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு நிம்மதி இருக்காது. சிறைப்பட்டு இருக்கிற ஆத்மா சுயாதீனமா எதையும் செய்ய முடியாது. அவங்க இது ஏதாவது போக்கணுமே சொல்லி பரிகாரம் தேட ஆரம்பிப்பாங்க, தான தர்மம் பண்ண ஆரம்பிப்பாங்க, எங்கெங்கயோ காசிக்கெல்லாம் போவாங்க. இதெல்லாம் எதை குறிக்கி? அவங்களுடைய ஆத்மாவில் சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை. இவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம், முன்னாடி சொல்ல வேண்டியது ரட்சிப்பின் சுவிசேஷம். ஏன்னா அவங்க ரட்சிப்புக்காகத்தான், ஏதாவது எனக்கு சமாதானம் கிடைக்காதா, நான் ஒரு பழுகுடியில மாட்டிக்கிட்டேன்னு அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி சமாதானத்தின் சுவிசேஷம். இப்படிப்பட்ட ஒரு நபர் வேதத்தில் இருக்கிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தின் 20 முதல் 21. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடே நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்கள் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சீமோன் ஒரு நபர் இருக்கிறாரே, மாய வித்தைக்காரர். பிலிப்பு செய்த அற்புத அடையாளங்களை கண்டு மியந்து அவர் மிரண்டு போய் பிரமித்து அவர் ரட்சிப்புக்கு நேராக நடத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவருடைய ஆத்துமா சிறையிருப்பிலிருந்து இன்னும் மீண்டு வரல. அவர் தன்னுடைய ஜென்ம சுபாவத்தினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அவருடைய ஜென்ம சுபாவம் என்ன? தான் பிரபலமாகணும், பணத்தை வச்சு என்னன்னாலும் சம்பாதிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஜென்ம சுபாவத்தினால அவருடைய இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்கு, அவருடைய ஆத்மா சிறைப்பட்டு இருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் சொல்ற அழகான ஐடியா, உன்னுடைய இருதயத்துல நீ பாவம் செஞ்சிருக்கிற, இருதயத்துல நீ நினைச்சிருக்கிற, நீ கசப்பான ஒரு எண்ணம் கொண்டு இருக்கிற, இந்த கசப்பான எண்ணம், கசப்பான கேரக்டர், கசப்பான திட்டங்கள் எல்லாம் சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவர்களுடைய இருதயத்துல ஆத்மா சிறைப்பட்டு இருக்கு. அவங்களுக்கு சொல்லணும் தெளிவா, உன்னுடைய ஆத்மாவில சிறைப்பட்டு இருக்கிற. அந்த சீமோனுடைய ஆவியில சிறை நடக்கல, அவனுடைய சரீரத்துல சிறை நடக்கல, அவனுடைய ஆத்மா பாதிக்கப்பட்டிருக்கு, அவனுடைய இருதயம் என்கிற ஆத்மா பாதிக்கப்பட்டிருக்கு. சோ இப்படிப்பட்ட நபர்களுக்கு ரட்சிப்பின் வழியை சொல்லணும். ரட்சிக்க வேண்டியதற்கு என்ன கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்ற ரகசியத்தை சொல்ல வேண்டும். சோ ஆவியில சிறைப்பட்டவர்கள், ஆத்மாவில சிறைப்பட்டவர்கள். மூன்றாவது சரீரம். சரீரத்தில் சிறைப்பட்டவர்கள் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிந்ததுதான் வியாதி வருவது. ரெண்டு விதமான வியாதி, ஒன்னு உள் வியாதி, ரெண்டாவது வெளி வியாதி. ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கிடணும். ரெண்டு விதத்தில்
மனிதனுடைய சரீரம் சிறைப்படுத்தப்படுகிறது என்ற விஷயத்தை நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். நம்ம பொதுவா என்ன நினைப்போம்னா, வெளியே உள்ள வியாதியை மட்டும்தான் நமக்கு தெரியும், உள்வியாதியை விட்டுருவோம். சோ எசேக்கியா ராஜாவுக்கு நடந்த அவனுடைய சரீரத்துல வியாதி வந்தது, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அந்த வியாதி சரீரத்தில் அவன் நடந்தது. ஆனா சரீரத்தின் வெளிநோய் கிடையாது, வெளிவியாதி கிடையாது, அவனுடைய உள்வியாதி, அரிப்பிளவு என்கிற உள்வியாதி அவனுக்குள்ள நடந்தது. சிலருக்கு சரீரத்துல உள்வியாதி நடக்கும், அதுவும் சரீரத்தினாலே சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, 10 குஷ்டரோகிகள் கர்த்தர்ட்ட வந்து எங்களுக்கு இரக்கம் பாராட்ட மாட்டீரான்னு கேட்டாங்க. குஷ்டரோகம் என்றாலே வெளியே தெரியக்கூடியது, அது வெண்குஷ்டம் இல்லாட்டி சீல் வடிகிற குஷ்டம், ஏதோ ஒரு குஷ்டம். அது வெளிப்படையாய் சரீரத்தை அது அசிங்கப்படுத்தி அதை உருக்கக்கூடிய தன்மை கொண்டது. இந்த வெண்குஷ்டம் போன்றது சரீரத்தின் வெளிவியாதியை குறிக்கக்கூடியது. அப்படி என்று கேட்டால் உள்வியாதியா இருந்தாலும் வெளிவியாதியா இருந்தாலும் அவன் சரீரத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறான் என்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். அப்படி கண்டுபிடித்தால் மாத்திரம்தான் அவனுக்கு சரீரத்துக்கு ஏற்ற விடுதலையை நம்மளால கொடுக்க முடியும். இதுக்கு அடுத்துதான் முக்கியமான காரியமே. உங்களுக்கு அடுத்து ஒரு முக்கியமான மிக்சிங் எல்லாம் எப்படி நடக்கும்? ஒரு மனுஷன் ஆவியில மட்டும்தான் பாதிக்கப்படுவானா, ஆத்மாவில் பாதிக்கப்பட மாட்டானா? ஒரு மனுஷன் ஆத்மாவில் மட்டும்தான் பாதிக்கப்படுவான், ஆத்மாவும் ஆவி சேர்ந்து பாதிக்கப்படுமா? சில நேரத்தில் நம்ம அபிஷேகத்தை சொல்லுவோம், சுவிசேஷ அபிஷேகமும் தீர்க்க தரிசன அபிஷேகமும் சேர்ந்து தீர்க்க தரிசன சுவிசேஷகன், சுவிசேஷ தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சிறையிருப்பு மூணுமே தனித்தனியாகவும் நடக்கும், மூணுமே மிக்சிங்லையும் நடக்கும். ஆவி தனியா சிறைப்பிடிக்கப்படும், ஆத்துமா தனியா சிறைப்பிடிக்கப்படும், சரீரம் தனியா சிறைப்பிடிக்கப்படும். தனியா சிறைப்பிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு சரியான விடுதலை கொடுக்க வேண்டும். சில நேரத்தில் ரெண்டும் மிக்சிங்ல நடக்க ஆரம்பிக்கும். வேதத்தில் சில உதாரணங்களை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஆவியும் சரீரமும் சேர்ந்து சிறைப்பிடிக்கப்படும். ஒரு மனுஷன் ஆவியிலையும் சிறைப்பிடிக்கப்பட்டு இருப்பான், சரீரத்திலையும் சிறைப்பிடிக்கப்பட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு 2 உதாரணத்தை வேகமாய் பார்க்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தின் 11வது வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால். போதும், அப்படியே நம்ம நிறுத்தி நிதானமா வாசித்து பார்த்தா தெரியும். ஒரு பெண்மணி, அவ கூன் விழுந்திருக்கா, அவளுடைய சரீரத்துல கூன் விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா உண்மையான சிறையிருப்பு எங்க நடந்ததுன்னு கேட்டா, அவளுடைய ஏதோ ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி இந்த பெண்மணியினுடைய ஆவியை சிறைப்பிடிச்சிருச்சு. ஆவியை சிறைப்பிடிச்சது மட்டும் அல்லாமல் சரீரத்தையும் சேர்த்து சிறைப்பிடிச்சிருச்சு. சோ சிறையிருப்பு 2 இடத்திலையும் இந்த பெண்மணிக்கு நடந்திருக்கு. ஆவியும் சரீரமும் ரெண்டும் சேர்ந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நபர்களை பார்த்தால் எப்படி இவர்களை விடுதலையாக்கணும், அதை நம்ம பின்னாடி வேகமாய் பார்க்கலாம். ஒரு மனுஷன் ஆவியிலையும் சரீரத்திலையும் சேர்ந்து சிறைப்பிடிக்கப்பட்டு இருப்பார்கள். இந்த பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி அந்த பெண்மணிக்குள்ள ஆவியை சிறைப்பிடித்தது. ஆவியை சிறைப்படுத்தது மாத்திரம் கிடையாமல் அவருடைய சரீரத்தையும் சிறைப்பிடிச்சிருச்சு. அவள் எப்பவும் போல சரீரத்தில் நீண்டு நிமிந்து எல்லாரையும் போல அவளால் இருக்க முடியல. அவள் கூனிய போல குனிஞ்சு ஆரம்பிச்சுட்டா. அவளால் சரியா வானத்தை பார்க்க முடியல. அப்படின்னு கேட்டால் அந்த கூனி என்கிற அந்த சிறையிருப்பு அந்த பெண்மணியை பிடிச்சிருச்சு. சோ 2 விதத்தில் சிறைப்பட்டவர்களுக்கு எப்படி விடுதலை கொடுக்கணும் பின்னாடி பார்க்கலாம். அடுத்து இன்னொரு, ஆவியும் சரீரமும் சேர்ந்து எப்போ சிறைப்படுத்தப்படும்? மத்தேயு 9ஆம் அதிகாரத்தின் 33வது வசனம். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். போதும், அதுக்கு முந்தின வசனத்தையும் பிந்தின வசனத்தையும் வாசிக்கும் போது தெரியும், ஒரு மனுஷன் ஊமையா இருக்கான், அவனுக்கு பேச தெரியல, பேச முடியல. அந்த மாதிரி அவனுடைய வாய் கட்டப்பட்டு ஊமையானா இருக்கிறான். அவனுடைய சரீரம் சிறைப்படுத்தப்பட்டு, அவனுடைய நாக்கு சிறைப்படுத்தப்பட்டு அவனால பேச முடியல. ஆனா அவனுடைய சிறையிருப்பு இன்னொரு சிறையிருப்பு கேட்டா, ஊமையான ஒரு ஆவி ஒரு மனுஷனை பிடிச்சிருச்சு. அதனால அவனுடைய ஆவியும் சிறைப்பட்டுருச்சு, அவனுடைய சரீரமும் சிறைப்படுத்தப்பட்டாயிருச்சு. இப்படி சில மனிதர்கள் ஆவியிலையும் சரீரத்திலையும் சேர்ந்து அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவார்கள். அப்படி என்று கேட்டால் இவர்களுக்கு என்ன விதமான விடுதலை கொடுக்க வேண்டும், என்ன மாதிரியான அபிஷேகத்தை பயன்படுத்த வேண்டும், என்ன மாதிரியான வரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கு. அப்படி என்று கேட்டால் இவர்களுக்கு நீங்க இந்த 2 இடத்திலையும் பாருங்க, வெளித்தோற்றத்தில் அவர்கள் சரீரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள். ஆனால் இயேசுவானவர் சரீர சிறையிருப்புக்காக ஜெபிக்கல. உள்ள என்ன அடிப்படையில் என்ன பிரச்சனை, நம்ம போனோம்னா ஐயோ கூனியா இருக்கிறாளே கூனி நிமிர்த்துகன்னு சொல்லி சரீர விடுதலைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். வெளிப்படையாய் பார்த்தால் சரீரம் சிறைப்பட்டு இருக்கு. ஆனா எங்க சுவிட்சை போட்டா எங்க லைட் ஆஃப் ஆகும் ஆன் ஆகும்னு கர்த்தருக்கு தெரியும். அப்படி என்று கேட்டால் ஆவியில இருக்கக்கூடிய ஒரு சிறையிருப்பை விடுதலையாக்கி விட்டால் இந்த 2ம் சேர்ந்தவர்களுக்கு 2ம் விடுதலை ஆகிவிடும். அதனால இந்த 2 வசனத்திலையும் பாருங்க, இயேசு அந்த பலவீனப்படுத்தக்கூடிய ஆவியை விரட்டினார், ஊமையினுடைய அந்த பிசாசை விரட்டினார் இருக்கும். ஊமையனுக்காக ஜெபித்தார், நாவை தொட்டார் என்று இருக்காது. கூமையை பார்த்து கூனியை நிமிர்ந்தார் என்று சொன்ன வார்த்தை இருக்காது. அப்படி என்றால் 2ம் மிக்ஸ் ஆனவர்களுக்கு எப்படி விடுதலை நாம் கொடுக்க வேண்டும்? அடுத்து 2வது காரியம், ஆவியும்
ஆத்துமாவும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கும். இப்ப ஆவி பாதிக்கப்பட்டதுனால சரீரமும் சேர்ந்து பாதிக்கப்படுது. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி பிரிச்சு பொல்லாத ஆவி போனதுனால அவனுடைய ஆத்துமாவும் சிறைப்படுத்தப்படும். ரெண்டு விதத்துல பாதிக்கப்பட்டவங்க பேதுருவும் யூதாஸ் காரியோத்தும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 16:23 வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். போதும். பேதுரு அங்க இருக்கக்கூடிய சீசர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கேட்கிற ஒரு கேள்வி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆளாளுக்கு ஒவ்வொரு காரியங்களை சொல்றாங்க. நீங்க பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசி, நீங்க ஒரு யோவான் ஸ்நானகன், நீங்க ஒரு எலியா தீர்க்கதரிசின்னு ஜனங்க சொல்றாங்க அப்படின்னு கர்த்தர் சொன்னாங்க. மறுபடியும் கர்த்தர் இன்னொரு கேள்வி கேட்டார். ஜனங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? அப்ப கேட்கும்போது பேதுரு தான் தெளிவா சொல்வாரு, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொன்ன உடனே கர்த்தருக்கு ரொம்ப ஆச்சரியம். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவரே உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிடுவாரு. சொன்ன பிறகு மறுபடியும் இவருக்குள்ள ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கிறது. பெருமை எப்போ இவருக்குள்ள பேதுருக்குள்ள வர ஆரம்பித்ததோ அதை கொண்டு வந்தது பிசாசு. அதனால தான் கர்த்தர் பார்ப்பாரு, சாத்தானே எனக்கு நீ இடரலாய் இருக்கிறாய். யாரை பார்த்து? பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது. அப்படி என்றால் பேதுருவு ரெண்டு இடத்தில் அவன் பாதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். ஒருவனுடைய சுபாவம் கிறிஸ்துவுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளாய் சிந்திக்கிறது, மனுஷனுக்கு ஏற்றதை செய்யுதுன்னு கேட்டா அவன் ஆத்துமாவிலே சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறான். அவனுடைய ஜென்ம சுபாவம் சிறைப்பட்டு இருக்கின்ற அர்த்தம். ஆனா ஒரிஜினல் எங்க இருக்குன்னு கேட்டா அவனுக்குள்ள ஆவி புகுந்திருக்கும். அவன் உள்ள அவனுடைய ஆவியில பிசாசு சிறைப்படுத்தப்பட்டு அவனுடைய ஆத்துமாவையும் சேர்த்து சிறைப்பட்டு இருக்கும். இந்த பேதுருவினுடைய சரீரம் சிறைப்படவில்லை, சிறைப்படுத்தல. அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, சரீரத்தில் ஏதோ ஆயிடுச்சு, எதுவுமே கிடையாது. அவன் நல்லபடியாக இருக்கான். ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் அவன் சிறைப்படுத்தப்பட்டவன். இரண்டாவது, இந்த ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் சிறைப்பட்டது யூதாஸ் காரியோத்து. லூக்கா 22:3 வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். போதும். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். எங்க பிடிச்சிருக்கான்னு கேட்டா அவனுடைய ஆவியை சிறைப்படுத்திட்டான், அவனுடைய ஆவி. ஆனா யூதாசினுடைய கேரக்டர் மாறிடுச்சு, யூதாசினுடைய சிந்தனைகள் மாறிடுச்சு. யூதாஸ் என்னெல்லாம் செய்ய நம்ம கர்த்தரை காட்டி கொடுக்கிற அளவுக்கு போய் குற்ற மனசாட்சியில தற்கொலை பண்ணி கொண்டான். அப்படி என்று கேட்டால் யூதாஸ் பாதிக்கப்பட்டது ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் சேர்ந்து பாதிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான். சோ இந்த ரெண்டு காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஆவியும் சரீரமும் சேர்ந்து பாதிக்கப்படும், ஆவியும் ஆத்துமாவும் சேர்ந்து பாதிக்கப்படும், ஆத்துமாவும் சரீரமும் பாதிக்கப்படும். ஆவி உள்ள வர்றதுக்கு பிரச்சனை இல்லை, ஆவியே வந்திருக்காது. ஒரு மனுஷனை பிசாசே பிடிக்காது. பிசாசு பிடிக்காத ஒரு மனுஷனுக்கும் சிறை இருக்கு. அவன் எந்த விதத்தில் சிறைப்படுவான் என்று கேட்டால் அவனுடைய ஆத்துமாவும் அவனுடைய சரீரமும் சிறைப்பட்டிருக்கும். உதாரணங்களை பார்க்கலாம். யோவான் 5:7 வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். போதும். இந்த சம்பவத்தை நேற்றே நம்ம பார்த்தோம், இவனுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி. இன்றைக்கு இதே சம்பவத்தில் இன்னொரு ரகசியத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். 14வது வசனம், அதே அதிகாரம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். போதும். இவனுக்கு ரெண்டு விதமான சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷமும் இவனுக்கு சொல்லப்பட்டாயிற்று. அதோட கர்த்தர் நிறுத்தல, ரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் அவனுக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம். ஏனென்று கேட்டால் அவனுடைய சரீரத்தில் விடுதலையாச்சு, ஆனா அவனுடைய ஆத்துமாவுல பாவம் செய்கிறதுலேருந்து அவன் இன்னும் விடுதலை ஆகல. அதனால தான் கர்த்தர் பார்த்தார், இவன் 38 வருட வியாதியஸ்தனாய் இருந்து சரீரத்தில் வியாதி உள்ளவனாய் இருந்தான். அதனால தான் குளத்துல கொண்டு போய் முதல்ல போய் இவனால இறங்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு வியாதி, சரீரம் சிறையிருக்கப்பட்டிருக்கு. சரீரம் மட்டும்தான் இவனுக்கு சிறையிருப்பா என்று கேட்டால் சரீரத்தை தாண்டி இவனுடைய ஆத்துமாவும் சிறைப்பட்டு இருக்கு. அதனால தான் கர்த்தர் பார்த்தா, இனி நீ கேடானது ஒன்றும் வராதபடிக்கு பாவம் செய்யாத. இவன் பாவத்தின் நிமித்தம் ஆத்துமா சிறைப்படுத்தப்பட்டு இருக்கு. ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டான், அந்த பாவம் எங்கிருந்து வெளிப்பட்டு எதை சிறைப்பட்டு இருக்குன்னு கேட்டா அவனுடைய ஆத்துமாவை சிறைப்படுத்திருச்சு. ஒரு மனிதனை பிசாசே கிரியை செய்யாம, பிசாசே ஒரு மனுஷனுக்குள்ள வராம அந்த மனிதன் சிறைப்பிடிக்கப்பட முடியும். இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். சிறைப்பட்டாலே பிசாசு தான், பிசாசு மேல பழிய போட்ட கூடாது, பழிய போட முடியாது. அப்படி போட்டால் நம்மளுடைய ஜெபமும் சரியா இருக்காது. அப்படி பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி விடுதலை ஆக்கணும்,
பிசாசு இல்லாமல் சிலர் சிறைப்பட்டு இருப்பாங்க. இவர்களுக்கு என்ன விடுதலையாக்கணும்? இந்த 38 வருட வியாதியஸ்தனை கர்த்தர் பிசாசு என்று எங்கேயுமே சொல்லல. பிசாசை விரட்டுற அந்த வார்த்தையும் பயன்படுத்தல, பிசாசுங்கிற சொல்ல கூட பயன்படுத்தல. ஆனாலும் அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அப்படி என்றால் இவனுடைய ஆத்துமா சிறைப்பட்டிருக்கு, இனி நீ பாவம் செய்யாதே, ஒரு விடுதலை. அவனுடைய சரீரம் வியாதிப்பட்டிருக்கு, எழுந்து நட, உன் வீட்டுக்கு போ, அந்த சிறையிருப்பை மாற்றுகிறார். அப்படி என்று கேட்டால் ஆவியை பிசாசு வராமல் பாதிக்கப்பட்டு சிறைப்பட்டவர்களுக்கு எப்படி நாம் விடுதலை கொடுக்கணும்? பிசாசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம எப்படி விடுதலை கொடுக்கணும்? கடைசி ஜோம் பண்ணும் போது கர்த்தர் வெளிப்படுத்துவார். மறுபடியும் இன்னொரு உதாரணம், ஒரு மனுஷனுக்கு ஆத்துமாவிலையும் சரீரத்திலும் பாதிக்கப்பட முடியுமா? முடியும். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். போதும். இந்த வசனத்தினுடைய உள்ளான அர்த்தத்தை நம்ம நல்லா பார்த்தோம்னா தெரியும். திமிர்வாதம் என்றால் வாதத்துல ஒரு வகையான பிரச்சனை இந்த மனுஷனுக்குள்ள வந்திருக்கு. அதனால அந்த மனுஷனுடைய பெயர் சொல்லப்படல, என்ன வியாதி இருக்கோ வியாதியவே பெயரா மாத்திட்டாங்க, திமிர்வாதக்காரன். சோ திமிர்வாதம் என்கிற வியாதி இவனுடைய சரீரத்தை பிடிச்சிருக்கு, இவனால சரியா எந்திரிச்சு சுயாதீனாய் நடந்து வர முடியல. அப்படிப்பட்ட சிறையிருப்பு சரீரத்துல இவனுக்கு இருக்கு. 4 பேர் தூக்கிட்டு வராங்க. ஆனா இவனுடைய சரீரம் மட்டும்தான் சிறைப்பட்டு இருக்கு என்று கேட்டால் கர்த்தருக்கு தெரியும் இவனுடைய சரீரம் சிறைப்பட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனால் இவனுடைய ஆத்மாவும் சேர்ந்து சிறைப்பட்டிருக்கு. இவன் பாவம் செய்தது நிமித்தம் இவன் சமாதானத்தை இழந்து அவனுடைய ஆத்மா சிறைப்பட்டு இருக்கு. அதனால தான் கர்த்தர் பார்த்தா, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ திடன் கொள். அந்த வார்த்தையினுடைய ரகசியம் என்னன்னு கேட்டா, இவனுடைய ஆத்மாவிலே அவன் சிறைப்பட்டவனாய் இருக்கிறான். அவனுக்கு ஆத்மாவிலே சிறையிருப்பை கொடுத்து சரீரத்திலும் கர்த்தர் சிறையிருப்பை கொடுக்கிறார். அப்படி என்று கேட்டால் சிறையிருப்பு எப்படி இருக்கு என்பதை நாம் கண்டுபிடித்தால் தான் சிறையிருப்புக்கு ஏற்ற விடுதலையை நம்மளால கொடுக்க முடியும். கடைசி இன்னொரு காரியம், ஆவி, ஆத்துமா, சரீரம் மூணுமே சிறைப்படுத்தப்படுமா? மூணுமே எப்படி சிறைப்படுத்தப்படும்? மார்க் 5ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனுடைய நாட்டிலே வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். போதும். இந்த 5 வசனத்தையும் ஆழமா பார்த்தா இவன் 3 இடத்திலேயுமே சிறைப்பிடிக்கப்பட்டவன். ஏன் என்று கேட்டால், அவன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன். ஆரம்பிக்கும் போதே பிசாசு பிடித்த ஒரு மனுஷன். சோ அவனுக்குள்ள பிசாசு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் கல்லுகளினாலே தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொண்டே இருந்தான். சோ அவனுடைய சரீரமும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு. இவன் எப்போதும் கூக்குரலிட்டு யாரு வந்தாலும் அடிக்கவும் இவனே காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவனுடைய மனநிலைமை பாதிக்கப்பட்டு இருந்தது. அவனுடைய ஆத்மாவும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு மனிதர்களை பார்த்த உடனே இவர்கள் எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் நிதானமா, உன்னுடைய 3 இடமுமே பாதிக்கப்பட்டிருக்கே, உன் பேர் என்னன்னு கேட்பாரு. அதுக்கு தான் அவன் சொல்லுவான், நாங்கள் லேகியோனா இருக்கிறோம். அப்படின்னா அவ்வளவு ஆவிகள் உள்ள வருவதனால ஒரு மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரத்திலேயும் 3 இடத்திலையும் அவன் பாதிக்கப்படுவதனால அவன் பைத்தியம் பிடித்தவனாய் மாற ஆரம்பிக்கிறான். அவன் கொஞ்சம் வேலையை கூட சுயமாய் செய்ய முடியாத அளவிற்கு மாற ஆரம்பிக்கிறான். அப்படி என்று கேட்டால் இவர்கள் எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற செய்தி நமக்கு தெரிய ஆரம்பிக்கணும். அந்த ஜனங்களே வாரோம், பண்ணின ஜெபத்தையே பண்றோம், ஒரு ஆளு கூட புதுசா வரல. இது எப்படி எழுப்புதல்னு சொல்ல முடியும்? நல்லா பிரசங்கம் பண்ணிட்டோம், எழுப்புதலா? இல்ல 1 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணிட்டோம், எழுப்புதலா? எழுப்புதல பல வகைகள் இருந்தாலும் எழுப்புதலுடைய மையம்